ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகலாபுரம் பக்கத்தில் இருக்க ஆரி ஃபால்ஸ்க்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ரெட் ஹில்ஸ்லேருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆரி ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து கொஞ்சம் விடிய காலையிலேயே புறப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம், கூட்டம் வரதுக்கு முன்னாடி. நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே ரெட் ஹில்ஸை பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு காலையில் டிஃபன்லாம் அங்கே தான் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு விரும்பின மாதிரி வாங்கிட்டு அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு நம்ம போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம். நல்லூர் டோல்கேட்டை தாண்டினோன்னே கொஞ்சம் தூரம் போய் கார்னோட பிரிட்ஜு மேலே ஏறாமல் சர்வீஸ் ரோடு போகும். சர்வீஸ் ரோட்டில் போனீங்கன்னா பெரியபாளையம் டேர்ன் திரும்பும், ஜனபசத்திரம் கூட் ரோடு. அதில் லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பெரியபாளையம். பெரியபாளையத்துலேருந்து உள்ளே திரும்பி போனோம்னா ஊத்துக்கோட்டையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் பிச்சாட்டூர் வரும். பிச்சாட்டூர் அடையாளத்துக்காக ஒரு ஆர்ச் ஒன்று வரும். அந்த ஆர்ச்சில் ரைட்டில் திரும்பிடுங்க. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உள்ளே போகும்போதே ஒரு கோழி கடிக்கிற மார்க்கெட்டு எல்லாம் வரும். அதை தாண்டோன்னு ஒரு நல்ல கிராமம். அதை தாண்டி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரி வரும். நாங்கள் போகிற வழியில் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று செத்து போய் கிடந்துச்சு. அதை தூக்கி ஓரமாக போகிறதுக்காக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். ஆரி ஃபால்ஸ்னு போர்டு இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே கூகுள் மேப்பையோ இல்லை நான் சொல்கிறதையெல்லாம் நம்பாதீங்க. அங்கே லோக்கலில் இருக்க ஆளுங்க கிட்ட கேளுங்க. அங்கே கிட்ட போனோன்னா அவங்க சொல்கிற ரூட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஒரு மாமரத்து பக்கத்தில் ரைட்டு திரும்புங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆரி ஃபால்ஸ் போர்டு பார்த்தோன்னா செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. நாங்கள் போன வண்டிக்கு 300 ரூபா போட்டாங்க பில்லு. பைக்காக இருந்தால் 50 ரூபாயாம். ஈச் பர்சன் 50 ருபீஸ். காருக்கு 300 ரூபா. அந்த அமௌண்ட் அங்கே வாங்குறாங்க. அதிலிருந்து 2 கிலோமீட்டர் போனோன்னா பார்க்கிங் வந்துடும். ஆரி ஃபால்ஸோட பார்க்கிங் ஏரியா வந்துடும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். சரியாக 50 நிமிஷம் ஆகும். நடந்து போனீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான ஏரியாவுக்கு நம்ம போயிடலாம். போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள் பாறையாக இருக்குது. ஒரு சில இடங்களில் நல்ல வெயிலே தெரியாமல் மரங்கள் மூடி இருக்கு. ரொம்ப ரம்யமான ஏரியாவாக இருந்துச்சு. கிட்ட போனோன்னே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும் அந்த இடம். காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்மளோட வந்து ஒரு நாய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு தான் வழிகாட்ட போகுதுன்னு பார்த்தா அதுவே வழி தேடி தான் வருது போல் இருக்கு. நம்ம கூடவே வந்து கடைசியில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை போட்டோன்னே அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு படுத்துட்டாரு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆழமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்பி யாரும் இறங்கிறாதீங்க. அந்த கயிறு கட்டின தூரம் வரைக்கும் தான் நம்ம நிற்க முடியும். அதை தாண்டினா 2 ஆள் உயரத்துக்கு உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். அதனால லைஃப் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. 50 ரூபா வாடகை கேட்பாங்க. லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு அதை போட்டுட்டு இறங்குங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரிப்புக்கு ஒர்த்தான இடம் ஆரி ஃபால்ஸ்.